உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். பட்ஜெட் கிரீன் மேட் ஸ்டுடியோ, கோடம்பாக்கம், சென்னை. ஆடாதொடை சளி, காய்ச்சல் உட்பட சுவாச கோளாறுகளை போக்க மிக சிறந்த மூலிகை ஆடாதொடை. இதற்கு ஆயுள் மூலிகை என்றும் பெயருண்டு. ஏன் ஆடாதொடை என்று இந்த இலைக்கு பெயர் வந்தது? எந்த இலைகளையும் விரும்பி சாப்பிடும் ஆடுகள் இந்த இலையை மட்டும் தொடாமல் விட்டுவிடுமா? அதனால்தான் இதற்கு ஆடுதொடா இலை என்று பெயர் வந்தது. பூ, வேர், பட்டை என அனைத்து பாகங்களுமே மருந்தாகின்றன. அதனால்தான் சித்த மருத்துவத்தில் இந்த செடியினை அதிக அளவில் பயன்படுத்துவார்கள். மிக சிறந்த மூலிகையான ஆடுதொடா இலைகள் நம்முடைய நுரையீரலை காக்கக்கூடியது. இதற்கு முக்கிய காரணம் வாசலின் என்ற வேதிப்பொருள் இந்த இலையில் அடங்கி இருக்கின்றன. அதனால்தான் இருமல் மருந்துகள் இந்த ஆடாதொடையிலிருந்தே தயாரிக்கப்படுகின்றன. சளி, காய்ச்சல், தொண்டை வலி போன்ற சுவாச கோளாறுகளுக்கு இந்த ஆடாதொடை இலைகளை தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்து இதனை பருக வேண்டும். இதனால் காய்ச்சல் மெல்ல மெல்ல குறைய துவங்கும். ஆடாதொடை இலைகள் வேப்பிலை போல கசப்பு தன்மை வாய்ந்தது. ஆனால் வேப்பிலையை போலவே பல நன்மைகளையும் தரக்கூடியது. இந்த இலைகளை வெறும் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து குடித்து வந்தால் நம்முடைய வயிறு சுத்தமாகும். வயிற்றில் உள்ள பூச்சிகள், நச்சுக்கள் வெளியேறிவிடுமாம். பெண்களுக்கு இந்த இலைகள் வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். முக்கியமாக மாதவிடாய் சமயத்தில் அதிக இரத்தப்போக்கு இருந்தால் ஒரு கைப்பிடி இலையை அரைத்து நல்லெண்ணெயில் கலந்து சாப்பிட்டு வரும்போது உதிரப்போக்கு கட்டுக்குள் வரும். அதை போல கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த செடியின் வேர்களில் இருந்து கஷாயம் போல தயார் செய்து 8வது மாதம் முதல் குடிக்க தருவார்கள். இதை குடித்து வரும்போது கர்ப்பப்பை பலப்பட்டு சுகப்பிரசவம் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. இரத்த அழுத்தம், இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் இந்த மூலிகை இலையை பவுடர் போல அரைத்து குடிக்க வேண்டும். இந்த இலையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து ஒரு மெல்லிய துணியில் சலித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பவுடரை 3 வேளையும் 1 ஸ்பூன் வீதம் 6 மாத காலம் சாப்பிட்டு வெந்நீரை குடித்து வந்தால் இரத்த அழுத்தம் சீராகும். அத்துடன் நுரையீரல் பிரச்சனை, சைனஸ் பிரச்சனை, ஆஸ்துமா பிரச்சனை இப்படி அனைத்துமே நீங்கி விடுமாம். அல்லது இந்த இலைகளுடன் திப்பிலி, ஏலக்காய், அதிமதுரம், தாளிசப்பத்திரி போன்றவை கலந்து குடிநீரில் கலந்து குடித்து வரும்போது இருமல், தொண்டைக்கட்டு நீங்கும். இந்த இலைகளை காய வைத்து உலர்த்தி சுருட்டாக சுருட்டி புகைப்பிடித்தால் ஆஸ்துமாவும் குறையுமாம். அவ்வளவு ஏன், வெறுமனே இந்த இலையை பறித்து நெருப்பில் போட்டு அந்த புகையை இழுத்தாலே நெஞ்சில் உள்ள சளி கரைந்து விடுமாம். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளையும் இந்த ஆடுதுரா இலைகள் சரி செய்கின்றன. அதைவிட முக்கியமாக உடலில் புற்றுநோய் செல்களை வளர விடாமல் தடுப்பதில் இந்த இலைகளுக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது. பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் இந்த இலைகளை பலரும் அறியவில்லை. இந்த ஆடுதொடா இலைகள் கிராமப்புறங்களில் அதிகம் காணப்படுகின்றன. தேவைப்படுவோர் சித்த மருத்துவரின் அனுமதியோடு இந்த இலையை சாப்பிட்டு பயன்பெறுவோம். சர்க்கரை நோய் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நோயாக வளர்ந்து நிற்கிறது. மாத்திரை சாப்பிடலன்னா சர்க்கரை நோய் கட்டுக்குள்ளாலே வைக்க முடியாது அப்படிங்கிறது உண்மையா? இந்த உரம் போட்டாதான் விளையக்கூடிய நெல் வகைகளை கண்டுபிடிப்பதற்காக தான் இந்த உலக நெல் ஆராய்ச்சி நிறுவனம் பிலிப்பைன்ஸ்ல துவங்கப்பட்டது. அப்ப ஏன் பில்கேட்ஸுக்கும் உலக நெல் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கும் என்னையா கனெக்ஷன் இருக்கு? 3 வேளையும் சோறு தான். 3 வேளையும் சோறு. சில நேரங்கள்ல கூழ் இருக்கும், காலையில கூழ் இருக்கும், இரவு சோறு. ஆனா இவ்வளவு சாப்பிட்டும் கூட யாருக்கும் சர்க்கரை நோய் அப்ப கிடையாது. நம்ம பில்கேட் அண்ணாச்சி வில்லங்கம் வச்சிருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த அரிசியை சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வர்ற மாதிரியான அரிசிகளை உற்பத்தி பண்ணி ஆசிய நாடுகள் முழுக்க இறக்கி விட்டுட்டாரு. பாரம்பரிய அரிசிகளை சாப்பிடுவதன் மூலமாக சர்க்கரை நோயிலிருந்து குணமாகலாம். இதே மாதிரி கம்பு, கேழ்வரகு, வரகு, சாமை, திணை, சோளம் இதுல எதெல்லாம் கருப்பா இருக்கோ அதெல்லாம் நீங்க சாப்பிடுங்க. அயோடின், உப்பு, எல்லாரும் வியாதி இருக்கோ இல்லையோ அத்தனை பேரும் அயோடின் சாப்பிடறா அப்படின்னு சொல்றதை விட அயோக்கியத்தனம் உலகத்தில் எதுவும் இல்லை. வெள்ளை அரிசியும் கோதுமையும் தவிர்த்துட்டீங்கனால 50% சர்க்கரை நோயில இருந்து வந்துடலாம். சர்க்கரை நோய் குணமாக்கவே முடியாத நோய் இல்லை. இந்த நம்முடைய இந்த சூழ்ச்சி வலையில இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா சர்க்கரை நோயில இருந்து வெளியில வந்துடலாம்.